ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. பூலோக கைலா என போற்றப்படும் திருவையாறில் திவ்ய கஷேத்திரத்தில் தர்ம சம்பர்தனை அம்பிகா சமேத பஞ்சநதீஸ்வரர் சுவாமி தர்மை ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோவிலில் இன்று சைத்ரோஸ்தவத்தை முன்னிட்டு சித்திரை மாத திருவிழாவானது இன்று காலை 7 மணி அளவில் 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் கொடியேற்ற விழாவானது சீரும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் திருநாள் என்று சொல்லக்கூடிய தன்னைத்தான் பூஜித்தல் என்று சொல்லக்கூடிய ஸ்படிகலிங்க பூஜை, மரகதலிங்க பூஜை, மகா அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்று தன்னைத்தானே ஐயாரப்பர் பூஜை பண்ணின்றதாக ஐதீகம். அது விசேஷமாக பூஜை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் திருநாளாக திருத்தேர் விழாவானது பஞ்ச தேரோட்டம் நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் திருவிழாவானது அவரோகணம் என்று சொல்லக்கூடிய துவஜா அவரோகணம் கொடி இறக்கும் விழாவானது சீரும் சிறப்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 11ஆம் திருவிழா கண்ணாடி பல்லாக்கு தர்மசம்பர்தினி அம்பிகா சமேத பஞ்சநதீஸ்வரர் சுயசாம்பிகா சமேத அதிகாருத்ரநந்திகேஸ்வர கல்யாண கோலத்துடன் ஸ்ரீ ஐயாரப்ப பெருமான் இங்கே திருவையாறிலிருந்து காலை 5:40 மணிக்கு தீபாராதனை நடைபெற்று கண்ணாடி பல்லாக்கில் முதல் ஸ்தலமாகப்பட்டது திருப்பழனம், 2வது ஸ்தலமாகப்பட்டது திருச்சோட்டுதுறை, 3வது ஸ்தலமாகப்பட்டது திருவேதிக்குடி, 4வது ஸ்தலமாகப்பட்டது திருக்கண்டியூர், 5வது ஸ்தலமாகப்பட்டது திருப்பந்தூர்த்தி, 6வது ஸ்தலமாகப்பட்டது திலைஸ்தானம். அதனைத் தொடர்ந்து 7வது ஸ்தலமாகப்பட்டது திருவையாறு என்று சொல்லக்கூடிய இந்த ஏழூர் என்று சொல்வார்கள். அந்த ஆரூரிற்கும் ஐயாரப்பர் போய் அந்தந்த ஸ்தலத்திற்கு எழுந்தருள் செய்து அங்கங்கே மக்களுக்கு பக்த கோடிகளுக்கு அருள்பாலித்து ஆரூர் பல்லாக்கிலும் இருந்து அந்தந்த சுவாமிகள்லாம் எழுந்தருள் செய்து ஐயாற்றின் பெருமான் அழைத்து வந்து திருவையாறில் 13ஆம் தேதி அன்று தர்மை ஆதீனத்துக்கு சொந்தமான தர்மபுர ஆதீனம் அவர் முன்னிலையில் பூ போடும் விழாவாகப்பட்டது பொம்மை பூ போடும் என்று சொல்லக்கூடிய வைபவமானது 7 பல்லாக்கில் நடுவையும் இந்த நிகழ்ச்சியானது சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, இறையருள் பெருக, ஐயாற்றின் அருளை பெறுமாறு மிக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம்.